உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வருடப்பலன்கள். இப்போ 2026 புது வருடம். இந்த வருடத்துக்குண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பேச போகிறோம். இப்போ பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில தான் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் தான் இந்த வருடமே பிறக்கிறது. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ராஜ கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்றது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்துக்கு உச்ச பலத்தோட அந்த குரு பகவான் போறார். அப்போ அது போக பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல அந்த ராகு இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த வருஷம் ஏதாவது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா 80% நல்ல பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது. ரிஷப ராசிக்காரங்களே, நீங்க சந்தோஷப்படலாம், ஆனந்தப்படலாம். ஏன்னா கடந்த அந்த 3 வருட காலத்துல ஒரு சிலர் ரிஷபராசியில் பிறந்து நல்லா இருந்தாங்க, ஒரு சிலர் ஆகப்பட்டது வேதனை, மன கஷ்டம், மனக்குழப்பம், வெளிநாடு போவதில் தடுங்கல், ஒரு வேலை செய்யறதுல ஒரு திருப்தி இல்லை, ஒரு இடத்துல பேப்பர் போட்டுட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் குழப்பம். இது மாதிரி வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு விஸ்வரூப விடிவு காலத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துரு பயத்தை விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ரோகம், உடம்புல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக, மெடிக்கல் ரீதியாக நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். அது அந்த குரு பார்க்கறதுனால அதுலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கடன். அப்ப அந்த கடன் மூலியமாக கஷ்டம், நெருக்கடி இருந்துச்சு, அதுவும் இப்போ தப்பிச்சாச்சு. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் இடம் என்பது தொழில் சார்ந்த இடம். அப்ப அந்த தொழில் சார்ந்த இடத்தில் ராகு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட தொழில், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த தொழில், ரொம்ப நாளாக இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தொழில், அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் எல்லாமே தடைபட்டு நிற்குது. அந்த தொழிலை இந்த பீரியட்ல நாம் செய்யலாமா அப்படின்னா இந்த ராகுடைய நிற்கக்கூடிய இடம் நல்லா இருக்குது. அதுபோக இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த ராசியிலிருந்து குருவுடைய ஒளி எங்கே படுது அப்படின்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுகுது, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் விழுகுது. அப்போ அந்த 9ஆம் இடத்துல அந்த ஒளி விழுகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அந்த பாக்கியம் என்பது எந்த வழியில் வேணாலும் வரலாம், யார் மூலியமா வேணாலும் வரலாம்.
அப்ப அந்த பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறதான் கேள்வி. கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப அந்த குரு பகவானுடைய அந்த 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால, அந்த வெளிச்சம் உங்களுக்கு வர்றதுனால கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய பாதை இருட்டாக இருந்தது. இப்ப அந்த வெளிச்சம் கிடைச்சிருக்குது. இந்த வெளிச்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாம். ஒரு வேலைக்கு போகலாமா, போகலாம். இப்படிப்பட்ட யோகங்கள் ஆப்பட்டது உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப அது போக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் மூலியமாக லாபத்தை கொடுப்பார். அப்ப அந்த குரு, ராகு, சனி இந்த 3 கிரகங்களும் நல்ல ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுறாங்க. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதவங்க யார் அப்படின்னா, உங்க கோடையே இருந்து குழி பறிக்கிறவங்க. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர் போல இருந்து உங்களுக்கு அவங்கனால ஏமாற்றங்கள் நடக்கும். ஒரு பிசினஸ் அவங்களோடு சேர்ந்து செஞ்சாலும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சிந்தனை பண்ணி, நல்லா யோசனை பண்ணி, யாரு கூட சேரலாம், யாரு கூட சேரக்கூடாது, இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யலாமா, இந்த வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா, இந்த தொழிலுக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி முடிவு பண்ணி செய்யுங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய யாரையுமே நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நம்பி 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 மோசம் போனது போதும். அண்ணன் தம்பி ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், பழக்க வழக்கமாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், இதன் மூலியமாக நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க. நிறைய அனுபவத்தை சம்பாதிச்சிட்டீங்க. அந்த அனுபவத்தை வச்சு நீங்க வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு முன்னாண்ட என்னால வாழ முடியும், நான் சம்பாதிச்சு, நான் சாதிச்சு, நான் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அவங்க பார்த்து பொறாமப்படணும், பெருமைப்படணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகமும் இருக்கிறது. வெளிநாட்டுக்காரங்க மூலியமாக உங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. 10ஆம் இடத்துல அந்த ராகு இருந்ததுனால வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், வேற மொழி பேசுறவங்க இவங்களுடைய நட்போ, இவங்களுடைய தொடர்போ, இல்லை இவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க போயோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல முறையில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு இதற்கு முன்னாடி போனவங்க சிங்கப்பூரோ, மலேசியாவோ, யுஎஸ்ஏவோ, கனடாவோ, சுவிட்சர்லாந்தோ, ஜப்பானோ, துருக்கியோ, இது மாதிரி எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போயிருந்தாலும் அந்த கண்ட்ரியில் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்தில் எதை பற்றியும் நீங்கள் நினைக்காமல் உங்களுடைய மனசில் பட்டதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய தாய் அவங்களுடைய பேச்சை மட்டும் கண்டிப்பாக கேளுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம், நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் போய் அந்த கிருஷ்ணனை கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா யாருக்காவது நெய் தானம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வீட்டில் 2 நெய் விளக்கு போட்டு வாங்க. அப்படி போட்டு வரும்போது உங்களுடைய மனக்குறைகள், உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் இதெல்லாமே தீரும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நான் இந்த பதிவு உங்களுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம்.
கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ ஜாதகத்தையுமே அனுப்பிச்சு கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.